ஸோ சினாரியோ 8 நீங்க பாக்குறச்சே, யூஆர் ஒர்க்கிங் ஃபார் ஏபிசி கம்பெனி. யூ ஹவ் பீன் டாஸ்க் டு என்ஷூர் no resources in the AWS account in that region of US East 1 should be created without a set of tags such as owner, project. So எப்படின்னா மல்டிபிள் AWS அக்கௌண்ட்ஸ் கூட இருக்கலாம் ஒரு ஆர்கனைசேஷன்ல, சிங்கிள் AWS அக்கௌண்ட்டும் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கலாம். அப்படி இருக்கச்சே இந்த ரெஸ்பெக்டிவ் டேக்ஸ் இல்லாம இந்த ரெஸ்பெக்டிவ் ரிசோர்சஸை கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றத எப்படி நம்மளால பண்ண முடியும்? அந்த டேக்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த ரிசோர்சஸை கிரியேட் பண்ண முடியும். அந்த டேக்ஸ் இல்லைன்னா அந்த ரிசோர்சஸை கிரியேட் பண்ணக்கூடாது. இது சிங்கிள் அக்கௌண்ட்ல எப்படி பண்ணுறது, மல்டி அக்கௌண்ட் ஸ்ட்ராட்டஜில எப்படி பண்ணுறது? ஸோ இது வந்து ஒரு நல்ல கிளாசிக்கான கொஸ்டின், அகெயின் கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின். ஏன்னா சிங்கிள் அக்கௌண்ட்ல நம்ம பண்றது வந்து அதுக்கு அகெயின் அந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி நம்ம வேலிடேஷன் செக்ஸ் தான் நம்மளால பண்ண முடியும். இல்லைன்னா அந்த ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வந்து ஒரு ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷனுக்கு லிங்க் ஆயிருக்கு, ஆனா அந்த ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன்ல அந்த ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கு அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற டேக் பாலிசிஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் த சினாரியோஸ்ல வந்து சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசிஸ் பத்தி நம்ம பேசியிருப்போம். இந்த சினாரியோல டேக் பாலிசிஸ்ன்னு ஒன்று இருக்கு ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன்ல. அந்த டேக் பாலிசியில நம்ம கிளீனாவே சொல்லலாம், இந்த டேக் எல்லாம் இல்லை அப்படின்னா அக்ராஸ் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ், இல்லைன்னா சிங்கிள் அக்கௌண்ட், இல்லைன்னா அக்ராஸ் மை ஆர்கனைசேஷனல் யூனிட், இல்லைன்னா ரூட் லெவல்லயே நான் அந்த டேக் பாலிசியை செட் பண்ணேன் அப்படின்னா எல்லா ஆர்கனைசேஷன் யூனிட்ஸ்க்கும் எல்லா அக்கௌண்ட்ஸ்க்குமே அது அப்ளிகபிளா இருக்கும். ஸோ நான் ரூட் லெவல்ல நான் வந்து ஒரு டேக் பாலிசி செட் பண்றேன். அந்த டேக் பாலிசியில ஓனர் டேக், ப்ராஜெக்ட் டேக், இமெயில் டேக், இந்த மாதிரி ஒரு 2-3 டேக்ஸ் உங்களோட ஆர்கனைசேஷன்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கோங்க. அந்தந்த டேக்ஸ் எல்லாம் இல்லைன்னா அந்தந்த ரிசோர்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து நம்ம ஆர்கனைசேஷன்ஸ், ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன்ஸோட டேக் பாலிசிஸ்ல நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பண்ணணும். ஒரு ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு இந்த மாதிரி தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா டேக்ஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட்ங்க. டேக்ஸ் இல்லாம நம்மளால வந்து காஸ்ட் ட்ராக் பண்ண முடியாது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆச்சு, இன்னும் ஒரு செட் ஆஃப் ரிசோர்சஸ்க்கு எவ்வளவு காஸ்ட் ஆச்சு அப்படின்றது டேக்ஸ் இல்லாம நம்ம ட்ராக் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். அப்படி இருக்கச்சே இந்த டேக்ஸை நம்ம போடாம விட்டோம் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பட் இந்த டேக்ஸை போடாம கூட நிறைய பேர் ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா அந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு நல்ல கிளவுட் இன்ஜினியர் இல்ல. இந்த நொடியில நான் ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு கிளவுட் இன்ஜினியருக்கும் நல்ல கிளவுட் இன்ஜினியருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு கிளவுட் இன்ஜினியர் வந்து அஃப்கோர்ஸ் நிறைய படிச்சிருப்பான், சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்திருப்பான், அவன் கிளவுட் இன்ஜினியர். கிளவுட்ல ஒர்க் பண்றவன் கிளவுட் இன்ஜினியர்னு வச்சுப்போம். பட் அவனுக்கும் ஒரு நல்ல கிளவுட் இன்ஜினியருக்கும், ஒரு குட் கிளவுட் இன்ஜினியருக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த நல்ல கிளவுட் இன்ஜினியர் இந்த மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பத்தி எல்லாம் நிறைய யோசிப்பான். அந்த நல்ல கிளவுட் இன்ஜினியர் நிறைய ப்ராக்டிகல்ஸ் பண்ணி பார்த்திருப்பான். அந்த நல்ல கிளவுட் இன்ஜினியர் என்னதான் 7-8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா கூட இன்னமும் படிச்சுட்டே தான் இருப்பான். ஓகேங்களா? அதுதான் ஒரே டிஃபரன்ஸ். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் யுவர் கெரியர்ல பெருசா வரும். நீங்க ஃப்ரெஷரா காலேஜ்ல இருந்து வெளில வரைச்சு 1 year 2 years எல்லாம் நீங்க இருக்கிறச்சு என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வரலாம். வெறும் ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வரலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஜேஃப்ராக் சர்வரை மட்டும் நம்ம வந்து மேனேஜ் பண்ற மாதிரி கூட ப்ராஜெக்ட்ஸ் வரலாம். அதுல எல்லாம் அவ்வளவு பெரிய ஸ்கோப் இருக்காது பண்ணறதுக்கு. பட் ஆனாலும் அந்த நொடியில கூட நம்மளுக்கு 24 மணி நேரம் ஒரு நாள்ல இருக்கு அப்படின்னா 6 மணி நேரம் தூங்குங்க, 18 மணி நேரம் படிங்க. அதுதான் என்னோட ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமா வரும், நிறைய ப்ராக்டிகாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமா வரும். அதுக்கேற்ற மார்க்கெட் வேல்யூவை நீங்க கேட்டு வாங்கலாம், டிமாண்ட் பண்ணி வாங்கலாம். அகெயின் நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன், கேட்கறது நம்மளோட உரிமை, கொடுக்கறது அவனோட இஷ்டம். ஓகேங்களா? ஸோ அதனால கேளுங்க, டிமாண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த சினாரியோக்கு ஆன்சர் வந்து ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன்ஸோட டேக் பாலிசிஸ். ஓகேங்களா?